ரகுராம் ராஜன் குழுவின் பரிந்துரைக்கு எதிர்ப்பு. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் குறியீடுகளாக ரகுராம் ராஜன் குழுவினால் பரிந்துரை செய்யப்பட்ட குறியீடுகள் சரியானவை அல்ல. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் குறியீடுகளாக ரகுராம் ராஜன் குழுவினால் பரிந்துரை செய்யப்பட்ட குறியீடுகள் சரியானவை அல்ல. அதன் அடிப்படையிலே மட்டும் மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு என்பது தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியடைந்து வரும் மாநிலங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதனை முழுவதுமாக நிராகரிக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் வேட்பாளர் புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 14வது நிதிக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது. நிதி ஆதாரமின்மையின் அடிப்படையில் நிதி பங்கீட்டை நிர்ணயம் செய்யும் போது சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதிலும், நிதி ஆதாரமின்மையின் அடிப்படையில் நிதி பங்கீட்டை நிர்ணயம் செய்யும் போது சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதிலும் 1971ஆம் ஆண்டைய மக்கள் தொகை கணக்கீட்டை இதற்கு பின்பற்ற வேண்டும் என்பதிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ரகுராம் ராஜன் குழுவின் பரிந்துரையினை பின்பற்றாமல், மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ரகுராம் ராஜன் குழுவின் பரிந்துரையினை பின்பற்றாமல் 14வது நிதிக்குழு தனது கடமையினை சுதந்திரமாக செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. 14வது நிதிக்குழு தனது கடமையினை சுதந்திரமாக செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக உள்ளது. இவற்றை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் எடுக்கப்படும். இவற்றை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்படும்.